தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. காலை முதலே அங்கு உள்ள பொதுமக்கள் அனைவரும் இந்த போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வரக்கூடிய நிலையில் தற்போதும் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க வைக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் மூச்சு திணறலால் ஏற்பட்டு அங்கு மயக்கமடைந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். காலையில் இருந்தே கடுமையான போக்குவரத்து நெரிசல் திருச்சியில் நிலவக்கூடிய நிலையில் தற்போது இளைஞர் ஒருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. திருச்சி சஞ்சீவி நகர் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றிருக்கின்றன. அலுவலகம் செல்வோரும் அவசர தேவைக்காக வெளியே வந்தவர்களும் கடும் சிரமத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வானது இன்று அரங்கேறி இருக்கிறது. விஜய் வருகைக்காக மணிக்கணக்கில் மக்களை வெயிலில் நிறுத்தி வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். தற்போதைய அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அண்மை தகவலாக பார்ப்பது, முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களை நீண்ட நேரம் வெயிலில் அங்கு காக்க வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது ஒரு இளைஞர் ஒருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கிறார். தற்போது முதலமைச்சரான பிறகும் விஜய் வருகையின் போது அங்கு பொதுமக்களுக்கு பல சிரமங்கள் தான் ஏற்படக்கூடிய நிகழ்வானது அரங்கேறி கொண்டே இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, அவர் எங்கு வருகை தருகிறாரோ அங்கு பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அவரால் பல பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தற்போது திருச்சி சஞ்சீவி நகர் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றன. அலுவலகம் செல்வோரும் சரி, அவசர தேவைக்காக வெளியே வந்தவர்களும் சரி, கடும் சிரமங்களை சந்திக்கக்கூடிய காட்சியை நாம் ஒருபுறம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். விஜய் வருகைக்காக மணிக்கணக்கில் மக்களை வெயிலில் நிறுத்தி வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என அங்கு உள்ள பொதுமக்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது காலை முதலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களே ரொம்ப அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இளைஞர் ஒருவர் தற்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அவசர தேவைக்காக வெளியே வந்தவர்களும் இந்த சிரமத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சிரமம்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விஜய் வருகைக்காக மணிக்கணக்கில் காலையில் இருந்து அங்கு உள்ள பொதுமக்கள் அனைவரும் வெயிலில் நிறுத்தி வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என அங்கு உள்ள பொதுமக்கள் அனைவரும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மற்றும் ஒரு தகவலாக, விஜய் முதல்வராகி பங்கேற்கும் இதுவே முதல் நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் காலையிலிருந்து பொதுமக்களும் சரி, அங்கு இருக்கக்கூடிய பயணிகளும் சரி, பல சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். விஜயின் வாகனத்தில் ஏற முயன்ற காவல் அதிகாரி தடுக்கி விழுந்த நிலையிலும் வாகனத்தை விட்டு இறங்காத விஜயின் செயலால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். இது சாதாரண கருத்தே இல்லை. அங்கு ஒரு புறம் திரையில் நம்மால் பார்க்கவும் முடிகிறது. விஜயின் வாகனத்தில் ஏற முயல்கிறார் அந்த காவல் அதிகாரி. ஆனால் தடுக்கி விழக்கூடிய நிலையிலும் விஜயின் செயல் பார்க்கவே முடியாத நிலையாக இருக்கிறது. திருச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் விஜயின் ரோட் ஷோவில் தடுக்கி விழுந்த காவலரை கண்டு கொள்ளாமல் அவர் செல்கிறார். மக்களுக்கு டாட்டா காட்டிக்கொண்டே விஜய் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த காவல் அதிகாரிக்கு என்ன ஆனது, அவர் அதன் பின்பு மீண்டாரா இல்லையா, எந்த ஒரு இதையும் பார்க்காமல் விஜய் அவருடைய பயணத்தை தொடங்கி கொண்டுதான் இருக்கிறார். கட்சி பயணத்தின் போது ரசிகர்கள் விழுந்ததை கண்டு கொள்ளாதவர் இன்று முதல்வராக காவல் அதிகாரி விழுந்தும் கண்டு கொள்ளாமல் செல்கிறார். இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. முன்பு விஜயின் கரூர் பயணத்தில் 41 பேர் மரணமடைந்தனர்.
தஞ்சையில் அவரை பார்க்க வந்த கல்லூரி மாணவர் மரணமடைந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாகத்தான் பார்க்க முடிகிறது. தற்போது அவருடைய வாகனத்தில் ஏற முயன்ற காவல் அதிகாரி தடுக்கி விழுந்த நிலையிலும் வாகனத்தை விட்டு விஜய் இறங்காத ஒரு செயல் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு காணொலியாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க வைக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் அங்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்திருக்கிறார். திருச்சி சஞ்சீவி நகர் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் அங்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றிருக்கின்றன. அலுவலகம் செல்வோரும் சரி, அவசர தேவைக்காக வெளியே வந்தவர்களும் சரி கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் சரி, விஜய் முதலமைச்சர் ஆனதற்கு பின்பும் சரி, அவர் எங்கு பயணம் மேற்கொண்டாலும் அங்கு பொதுமக்கள் தான் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். திருச்சி சஞ்சீவி நகர் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் தற்போது அங்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு அலுவலகம் செல்வோரும் அவசர தேவைக்காக வெளியே வந்தவர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். விஜய் வருகைக்காக மணிக்கணக்கில் மக்களை வெயிலில் நிறுத்தி வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. திருச்சியே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க வைக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் அங்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமும் அடைந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அவருடைய பயணம் எங்கு மேற்கொண்டாலும் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு அங்கு பொதுமக்கள் தான் சிரமத்திற்கு உள்ளாகி வரக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு நடக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியாகவும் இன்றைய திருச்சி பயணம் பார்க்க முடிகிறது. இதிலும் பல்வேறு கட்ட சிரமங்களை பொதுமக்களுக்கு விஜய் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இதை அண்மை தகவலாகவும் பார்க்கிறோம். தற்போது இதன் காரணமாக ஒரு இளைஞர் ஒருவர் அங்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமும் அடைந்திருக்கிறார். பொதுமக்களும் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்கக்கூடிய காணொலியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்வர் விஜய் கான்வாய் செல்ல காவல்துறையினர் புதிய கெடுபிடிகளை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதித்திருக்கக்கூடிய சிக்கல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் நீலாங்கரையில் இருந்து தலைமைச் செயலகம் வரை கான்வாயில் வரும்போது பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்றனர் பொதுமக்கள். அதில் ஒன்றாக ஆட்டோ ஓட்டுநர்களும் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒன்றை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை காமராஜர் சாலையில் விஜய் வரும் நேரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் தேவையற்ற அபராதம் வசூலிப்பதாக தற்போது புகார் வந்திருக்கின்றது. 5 நிமிடங்களில் 2 பேர் வழக்கு போட்டு அபராதம் வசூலிப்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதாக அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம். முதல்வர் விஜய் கான்வாய் செல்லும் போது காவல்துறையினர் புதிய கெடுபிடிகளை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் 5 நிமிடங்களில் 2 பேர் குற்றச்சாட்டுகளை வைத்து வழக்கு போட்டு அபராதம் வசூலிப்பதாக அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விஜய் நீலாங்கரையில் இருந்து தலைமைச் செயலகம் வரை கான்வாயில் வரும்போது பல்வேறு இன்னல்களை பொதுமக்கள் தான் நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்றாக ஆட்டோ ஓட்டுநர்களும் தற்போது அந்த சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. புதிய கெடுபிடிகளை காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது விதிப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை காமராஜர் சாலையில் விஜய் வரும் நேரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் தேவையற்ற அபராதம் வசூலிப்பதாக புகார் கிளம்பியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். விஜய் நீலாங்கரையில் இருந்து தலைமைச் செயலகம் வரை கான்வாயில் வரும்போது பல்வேறு இன்னல்களை பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆட்டோ ஓட்டுநர்களும் இதே மாதிரியான சிக்கல்களையும் இன்னல்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம்.
நான் 28 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். எங்களுக்கு ஸ்டாண்டுன்றது எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த பீச்சை நம்பி தான் எங்கள் குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. இதனால் ஒரு 200-300 குடும்பம் ஆட்டோ இங்கே ஓட்டுறோம். எல்லாருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே இல்லை. இந்த மாதிரி ஏன் போய் சொல்லணும், இப்போ ஃபைன்லாம் அவ்வளோ போட்டது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு முறையாக டெய்லி ஃபைன் சார். ஒரு வண்டிக்கு 500 ரூபாய் சார். அப்போ 300 வண்டிக்கு 500 ரூபாய்னா எவ்வளோ ஆகுதுங்க சார்? அப்போ நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கடன்றதுக்காக எங்கள்கிட்ட வாங்கி அவங்க அங்கே சேவ் பண்ணுவாங்களா எப்படி? அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டால் ஏன் சார் இந்த மாதிரி வந்து போடுறீங்க ஃபைன் கேட்டதுக்கு, நீங்கள் போய் கமிஷனரை பாருங்கள், டிஏஜியை பாருங்கள் அப்படின்னு எனக்கு ஆராயும் எஸ்ஐங்கெல்லாம் சொல்கிறாங்க. கேட்டால் வண்டி ஒருத்தவங்க கூட போட மாட்டீங்க, எல்லாத்தையும் பேரிகார்ட் போட்டு சுத்தமாக போடாத அளவுக்கு நான் விட்டுருவேன்றாங்க. ஓய்னு மரியாதை இல்லாமல் கேட்குறாங்க. இதனால நான் முந்தானத்து கூட சூசைட் பண்ண போயிட்டேன். இதே லேபிளில் கேமரா செக் பண்ணுங்க, அங்கே இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாருமே நின்னாரு. 3 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திப்பேன் சார். எங்களுக்கும் பசங்க இருக்குது, நாங்கள் இதை நம்பி தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டெய்லி எங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். இந்த வருஷம் ஸ்கூல் முடிஞ்சு வட்டிக்கு கேட்டுருக்கோம். 100க்கு 10 ரூபாய் 5 ரூபான்றாங்க. எங்களால் தந்து எங்களால் வாழ முடியாது. டெய்லி நாங்கள் 500 ரூபாய் நாங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும். இவங்களுக்கு கேஸ்க்கு கொடுத்தோம்னா நாங்கள் எங்கே சார் பண்ணோம்? நாங்கள் எல்லாம் வந்து வாடகை வண்டியும் ஃபைனான்ஸ் வண்டியும் வாங்கி போட்டு ஓட்டின்னு இருக்கோம். டிவும் கட்ட முடியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சாப்பிட்றதுக்கு நேற்று 1000 ரூபாய் வண்டி ஓட்டுறேன் சார். 1000 ரூபாயில் 500 ரூபாய் தான் சார். எத்தனை பேர் 500 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க சார். போன மாதம் எப்படி சார் ஒரே பில்லு ஒரே டேட்டில் 2 பில்லு எப்படி சார் வர முடியும்? ஒரு நாளைக்கு சரி ஒரு பில்லு போட்டீங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வண்டி ஓட்டலாம். ஆனால் அதே நாளில் இன்னொரு பில் கேட்குறேன். நேற்று எஸ்ஐ ஒருத்தர் கேட்குறேன். நான் இங்கே அவர் சொல்கிறார், இல்லைம்மா இங்கேயும் நிற்பாங்க, மிஷின் வச்சுன்னா அங்கேயும் நிற்பாங்க. அப்போ 4 இடத்துல நின்னா நான் 2000 ரூபாய் ஃபைன் போட்டு போகணுமா சார்? சொல்லுங்கள் சார். என் பேர் பூபதிண்ணா. நான் இங்கே தான் தலைமைச் செயலகத்தில் ஆட்டோ ஓட்டுறேன், பீச்சிலையும் ஆட்டோ ஓட்டுறேண்ணா. இங்கே வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஒன்வே வைக்கிறாங்க. ஒன்வே ஆனதுனால சுற்றிக்கின்னு தான் போய் ஆகணும் எல்லா வண்டியும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரூபா பொழிக்கணுன்ட்டு தான் நாங்கள் வரோம். நாங்கள் வந்து அந்த ஓரத்தில் போனால் தான் எங்களுக்கு சவாரி ஆகும். என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் ஓரத்தில் நின்றுக்கிறாங்க. 500 ரூபா ஃபைன் போடுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி தான் போடுவோம், கவர்மெண்ட்டு கிட்ட போய் கேளுங்க, கவர்மெண்ட் எங்களை போட சொல்லுது. ஒரு வண்டிக்கே உள்ளோன்னு நாங்கள் ஃபைன் போட சொல்கிறாங்க எங்களை அப்படின்னு முறையான ரீசன் சொல்ல மாட்டுறாங்க அவங்க. விஜய் முதல்வராகி பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியிலும் சிக்கலே என்று கூறலாம். விஜயின் வாகனத்தில் ஏற முயன்ற காவல் அதிகாரி தடுக்கி விழுந்த நிலையிலும் வாகனத்தை விட்டு இறங்காத விஜயின் செயலால் அங்கு உள்ள பொதுமக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். திருச்சிக்கு சென்றிருக்கும் விஜயின் ரோட் ஷோவில் தடுக்கி விழுந்த காவலரை கண்டு கொள்ளாமல் மக்களுக்கு டாடா காட்டிவிட்டு விஜய் சென்றிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை திருச்சியே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறக்கூடலாம். பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க வைக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் அங்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயக்கமும் அடைந்திருக்கிறார். விஜய்க்காக காலை முதலே போக்குவரத்து மாற்றப்பட்டதால் திருச்சியில் உள்ள பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். திருச்சி சஞ்சீவி நகர் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றிருக்கக்கூடிய நிலையையும் பார்க்க முடிகிறது. அலுவலகம் செல்வோரும் சரி, அவசர தேவைக்காக வெளியே வந்தவர்களும் சரி கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். விஜய் வருகைக்காக மணிக்கணக்கில் மக்களை வெயிலில் நிறுத்தி வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என பொதுமக்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். அதன் காட்சியையும் ஒருபுறம் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க வைக்கப்பட்ட நிலையில் பலர் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இளைஞர் ஒருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமும் அடைந்திருக்கிறார். அதை காணொலியில் பார்க்கவும் முடிகிறது. முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் திருச்சியில் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். மக்கள்லாம் மாம்பழத்தில் இறக்கி விட்டாங்க. அவதி போகிற வேலையாக இருக்குது. ஒரு நாள் முதல் வந்த மாதிரி பண்ணியிருக்காரு. 5 மணிக்கு வர்றாரு, இன்னத்தே டிராஃபிக் பண்ணுறாங்க. இதே நல்லதாக இருக்கா நாட்டுக்கு? நீங்கள் தான் இப்போ சொல்லணும், நல்லதாக காட்டணும். நாங்கள் துறையூர்லேருந்து வரோம், சோம்பரத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். முடியாமல் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக வரோம். நாங்கள் நடந்து போகிறது நாங்கள் 5 கிலோமீட்டர் நடக்கிறதா இருக்குது. மக்கள் பூரா இப்போ 5-6 கிலோமீட்டர் நடந்து போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு. அதனால் இன்னும் ரொம்ப அவதி போல இருக்குங்கய்யா. வேறு ஒன்றும் செய்ய முடியலங்கய்யா. கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஏரியா தெரியாது. இந்த அடுக்காட்டில் இறக்கி விட்ட மாதிரி தான் இறக்கி விட்டுருக்குறாங்க. எப்படி நடந்து வந்துட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு நோயாளி தான், அதாவது திருநெல்வேலி ஐக்ரோன்லேயே கிட்னி பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுட்டாங்க. ஒரு பேஷண்ட்டு தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு இந்த அங்கிட்டு விஜய் வந்திருக்கிறாரு, பஸ்ஸெல்லாம் போகாது அப்படின்ட்டாங்க.
இதுதான் காரணம். நாங்கள் வேறு எதுவுமே சொல்லலை. ஒரு வெளிநாட்டில் ஒரு இது நடந்துச்சா மேலே இப்போ ஃப்ளைட்டு பறக்குன்னு கீழே எல்லா போக்குவரத்தையும் நிப்பாட்டினாங்களாம். அந்த மாரி தான் இப்போ நடக்குது. மக்கள்லாம் மாம்பழத்தில் இறக்கி விட்டாங்க. அவதி போகிற வேலையாக இருக்குது. ஒரு நாள் முதல் வந்த மாதிரி பண்ணியிருக்காரு. 5 மணிக்கு வர்றாரு. இன்னத்தே டிராஃபிக் பண்ணுறாங்க. இதே நல்லதாக இருக்கா நாட்டுக்கு? நீங்கள் தான் இப்போ சொல்லணும், நல்லதாக காட்டணும். நாங்கள் துறையூர்லேருந்து வரோம். சோம்பரத்துக்கு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறோம். முடியாமல் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக வரோம். நாங்கள் நடந்து போகிறது நாங்கள் 5 கிலோமீட்டர் நடக்கிறதா இருக்குது. மக்கள் பூரா இப்போ 5-6 கிலோமீட்டர் நடந்து போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு. அதெல்லாம் இன்னும் ரொம்ப அவதி போல இருக்குங்கய்யா. வேறு ஒன்றும் செய்ய முடியலங்கய்யா. கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஏரியா தெரியாது. இந்த அடுகாட்டில் இறக்கி விட்ட மாதிரி தான் இறக்கி விட்டுருக்குறாங்க. எப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு நோயாளி தான். அதாவது திருநெல்வேலி ஐக்ரோன்லேயே கிட்னி பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுட்டாங்க. ஒரு பேஷண்ட்டு தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு இந்த அங்கிட்டு விஜய் வந்திருக்கிறாரு, பஸ்ஸெல்லாம் போகாது அப்படின்ட்டாங்க. இதுதான் காரணம். நாங்கள் வேறு எதுவுமே சொல்லலை. ஒரு வெளிநாட்டில் ஒரு இது நடந்துச்சா மேலே இப்போ ஃப்ளைட்டு பறக்குன்னு கீழே எல்லா போக்குவரத்தையும் நிப்பாட்டினாங்களாம். அந்த மாரி தான் இப்போ நடக்குது. மக்கள்லாம் மாம்பழத்தில் இறக்கி விட்டாங்க. அவதி போகிற வேலையாக இருக்குது. ஒரு நாள் முதல் வந்த மாதிரி பண்ணியிருக்காரு. 5 மணிக்கு வர்றாரு. இன்னத்தே டிராஃபிக் பண்ணுறாங்க. இதே நல்லதாக இருக்கா நாட்டுக்கு? நீங்கள் தான் இப்போ சொல்லணும், நல்லதாக காட்டணும். நாங்கள் துறையூர்லேருந்து வரோம். சோம்பரத்துக்கு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறோம். முடியாமல் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக வரோம். நாங்கள் நடந்து போகிறது நாங்கள் 5 கிலோமீட்டர் நடக்கிறதா இருக்குது. மக்கள் பூரா இப்போ 5-6 கிலோமீட்டர் நடந்து போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு. அதெல்லாம் இன்னும் ரொம்ப அவதி போல இருக்குங்கய்யா. வேறு ஒன்றும் செய்ய முடியலங்கய்யா. கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஏரியா தெரியாது. இந்த அடுகாட்டில் இறக்கி விட்ட மாதிரி தான் இறக்கி விட்டுருக்குறாங்க. எப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு நோயாளி தான். அதாவது திருநெல்வேலி ஐக்ரோன்லேயே கிட்னி பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுட்டாங்க. ஒரு பேஷண்ட்டு தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு இந்த அங்கிட்டு விஜய் வந்திருக்கிறாரு, பஸ்ஸெல்லாம் போகாது அப்படின்ட்டாங்க. இதுதான் காரணம். நாங்கள் வேறு எதுவுமே சொல்லலை. ஒரு வெளிநாட்டில் ஒரு இது நடந்துச்சா மேலே இப்போ ஃப்ளைட்டு பறக்குன்னு கீழே எல்லா போக்குவரத்தையும் நிப்பாட்டினாங்களாம். அந்த மாரி தான் இப்போ நடக்குது. விஜய் முதல்வராகி பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியிலும் காலையில் இருந்தே பல சிக்கல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்றாக விஜயின் வாகனத்தில் ஏற முயன்ற காவல் அதிகாரி தடுக்கி விழுந்த நிலையிலும் வாகனத்தை விட்டு இறங்காமல் விஜயின் செயலை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். காலை முதலே திருச்சியை ஸ்தம்பிக்கக்கூடிய நிலைதான் அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சிக்கு சென்றிருக்கும் விஜயின் ரோட் ஷோவில் தடுக்கி விழுந்திருக்கிறார் அவருடைய காவல் அதிகாரி. திருச்சிக்கு சென்றிருக்கும் விஜயின் ரோட் ஷோவில் தடுக்கி விழுந்த காவலரை கண்டு கொள்ளாமல் விஜய் சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி மக்களுக்கு டாடா காட்டிக்கொண்டே விஜய் சென்றிருக்கிறார். கட்சி பயணத்தின் போது ரசிகர்கள் விழுந்ததை கண்டு கொள்ளாதவர்தான் இன்று முதல்வராக காவல் அதிகாரி விழுந்தும் கண்டு கொள்ளாமல் சென்றிருக்கிறார். முன்பு விஜயின் கரூர் பயணத்தில் 41 பேர் மரணமடைந்திருந்தனர். தஞ்சையில் அவரை பார்க்க வந்த கல்லூரி மாணவர் மரணமடைந்திருந்தார். இன்று காலையில் இருந்து பல்வேறு சிக்கல்கள் பொதுமக்கள் சந்தித்து வரக்கூடிய நிலையையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் முதல்வராகி பங்கேற்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியானது இன்று திருச்சியில் அரங்கேற இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் காலையில் இருந்து பல்வேறு சிக்கல்களை அனுபவித்து வருகின்றனர். விஜயின் வாகனத்தில் ஏற முயன்ற காவல் அதிகாரி தடுக்கி விழுந்த நிலையிலும் வாகனத்தை விட்டு இறங்காமல் விஜய் சென்றிருக்கிறார். இந்த செயலும் பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். திருச்சிக்கு சென்றிருக்கும் விஜயின் ரோட் ஷோவில் தடுக்கி விழுந்த காவலரை கண்டு கொள்ளாமல் பொதுமக்களுக்கு டாடா காட்டிவிட்டு விஜய் சென்றிருக்கிறார். கட்சி பயணத்தின் போது ரசிகர்கள் விழுந்ததை கண்டு கொள்ளாதவர்தான் இன்று முதல்வராக காவல் அதிகாரி விழுந்தும் கண்டு கொள்ளாமல் சென்றிருக்கிறார். முன்பு விஜயின் கரூர் பயணத்தில் 41 பேர் மரணமடைந்திருந்தனர். தஞ்சையில் அவரை பார்க்க வந்த கல்லூரி மாணவரும் மரணமடைந்திருந்தார். இன்று அவருடைய முதல் நிகழ்ச்சியானது திருச்சியில் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் காலையில் இருந்து தற்போது வரை அங்கு உள்ள பொதுமக்கள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய நிலையை தான் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசல், இதனால் பல்வேறு சிக்கல்களை இன்னல்களை பொதுமக்கள் அங்கு அனுபவிக்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. திருச்சியை ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு விதமான
நிகழ்வு அங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதே போல்தான் திருச்சிக்கு சென்றிருக்கும் விஜயின் ரோட் ஷோவில் அவருடைய வாகனத்தில் காவலர் ஒருவர் ஏற முயன்ற போது அவர் தடுக்கி கீழே விழுகிறார். அவரை கண்டு கொள்ளாமல் விஜய் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இதுவும் பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.